இந்த காணொளி வந்து முழுசா பாருங்க. எனக்கு வந்து இது உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இதில பார்த்தீங்கன்னா, இந்த காணொளியில பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன்ல வந்து ஒரு ஒயிட் கலர் கோழி இருக்குங்க தெரியுமா? செத்து போயிருக்கு. அது வந்து நான் வந்து நோய் வந்து தான் நான் செத்ததுன்னு நெனச்சேன். ஏன்னா, இது மழை காலம் இருக்கும். இந்த புது புல்ல சாப்பிட்டா நோய் வரும். அப்படி தான் நான் நெனச்சுக்கிட்டு அந்த கோழி அதனால தான் செத்து போயிருக்கும்னு நான் நெனச்சுட்டேன். எல்லா தடுப்பூசியுமே அதுக்கு போட்டு எல்லா மருந்துமே கரெக்ட்டா ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன் ஃபாலோ. ஆனா, அப்பயே அந்த கோழி செத்து போச்சு. சரி இந்த புது புல்லு துண்டுறதுக்காசு கூட தான் இருக்குன்ட்டு நான் இயற்கை முறையில மருந்து செஞ்சு காலையில போட்டேன். ஆனா, காலையில போட்டுட்டு நைட்டு தான் தெரியும் எனக்கு. எதனால அந்த கோழி செத்து போச்சுன்னு. நைட்டு இந்த கோழி கருப்பு கலர் கோழி இருக்கு பார்த்தீங்களா? இந்த கோழி இப்ப வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாம்பு கடிச்சிச்சு நண்பர்களே. பாம்பு கடிக்கல, பாம்பு வந்து ஊதிடுத்து. இது வந்து அப்படியே போட்டு பாம்பு நல்ல பாம்பு வந்து அப்படியே போட்டு ரெக்கையெல்லாம் போட்டு முறுக்கிடுச்சு. அங்க அந்த இடத்த லைட் அடிக்கணும் பாருங்களேன், அந்த இடத்த வந்து அது முட்டையிடும். முட்டையிட்டுட்டு அந்த இடத்த வந்து அவையுமே படுத்துட்டுருக்கு. இது வந்து மத்த கோழிங்க வந்து கூண்டுக்கிட்ட சேர்க்காதுங்க. இது வந்து ஒரு 4வது முட்டை இடுறதுனால 4வது செட்டு முட்டை இடுறதுனால இது வந்து கூண்டுக்கிட்டயே வராது. எல்லா கோழியும் வந்து தொரத்தி தொரத்தி விடும். அந்த லைட் அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்த வந்து அது முட்டையிட்டுட்டு அவைய எடுத்துட்டு படுத்துட்டு இருக்கும். ஆனா நான் சரி இது அங்கே தானே படுக்குதுன்ட்டு நானும் கொஞ்சம் கவனிப்பு இல்லாம விட்டுட்டேன். ஆனா அந்த இடத்த படுத்ததுன்னா பின் விளைவு பார்த்தீங்கன்னா, நைட்டு பாம்பு வந்து அத கடிச்சிச்சு நம்மள. அதான் பாம்பு வந்து கடிச்சினாலும், ஊதுனாலுமே கோழி செத்து போயிடுமாம். அந்த ஒயிட் கலர் கோழி இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாம்பு வந்து அது ஊதிடுச்சு. மரத்து மேல ஏறி மரத்தில தான் அந்த கோழிங்க அடையும். அந்த ஒயிட் கலர் கோழி. அது மரத்து மேல ஏறி ஊதிடுச்சு அந்த பாம்பு. அதனால செத்து போச்சு. இதே கடிச்சிருந்தா அது உடம்பெல்லாம் ஒரு பச்சை கலர்ல கட்டி மாரி கட்டிக்கிட்டு இருக்கும். கண்டுபிடிச்சிருக்கலாம் பாம்பு கடிச்சதுன்னு. அது ஊதனால அது எதனால செத்து போயிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. மழை டைம் இது. கோழிங்க வந்து எங்கனா வெளிய வந்து எங்கனா படுத்துட்டு இருந்தாலும் நீங்க கொஞ்சம் உங்க கோழி வந்து கரெக்ட்டா கவனிப்பில வைங்க. அது மட்டும் இல்லாம இப்போ மழை காலமா அதுவுமே புதர்லாம் கட்டி போயிடுச்சு. பாம்பு வரதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்க கோழிய வந்து சேஃபா வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த கோழி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பாம்பு ஊதிடுச்சு. நான் வந்து நாய் கொலைக்குது என்னடான்னு சொல்லிட்டு லைட் அடிச்சுட்டு பார்த்தா, இந்த அப்படியே போட்டு பின்னி ஊதித்து நம்பள. ஆனா அந்த பாம்பு வந்து ஓடிடுச்சு. ஆனா நல்ல பாம்பு தான் நம்பள. கரெக்ட்டா நல்லாவே பார்த்துட்டேன் பாம்ப. அது திரும்பி இப்படி இப்போ வரதுக்குள்ள அந்த பாம்பு ஓடிச்சு போய் நம்பள. கோழி வந்து இப்போ வந்து அது ஃபைனல் ஸ்டேஜ் உயிருக்கு போராடிட்டு இருக்குது. மனசுகள் நம்பள இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி, அதான் மெடிசேஷன் போட்டு இப்படி அனாமத்தா ஒரு பொட்டை செத்து போச்சு நம்பளங்க பாருங்க. நம்ம 2 இது ஒரு பொட்டை, காலையில ஒரு சேவல் நம்பள. அது ஸ்க்ரீன்ல வெடை கோழி நம்பள. இந்த கோழி பார்த்தீங்கன்னா, இடுற முட்டை எல்லா முட்டையுமே அவன் வச்சா பொரிச்சு நம்பள. ஒரு முட்டை கூட வீணாவாது. நம்ம யார் மேல அதிகமா அன்பு வைக்கிறோமோ, அவங்க தான் நம்மள வந்து சீக்கிரமே பிரிஞ்சு போவாங்க நம்மள. எத எம் இந்த கோழியிலயும் சரிதான், வாழ்க்கையிலயும் சரிதான். நம்ம அதிகமா அன்பு வைக்கிறோமோ, அவங்க வந்து நம்ம பிரிஞ்சு சென்றுவாங்க. சீக்கிரமாவே பிரிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாரி நான் இது உயிருக்கு உயிருக்கு அன்பு வச்சிருந்தேன். என் தம்பி தான் வேலை டென்ஷன்ல நான் இத கொஞ்சம் கவனிப்பு இல்லாம விட்டேன். இப்ப எனக்கு இவ்வளோ